ஸ்லோவாக போ. ஸ்டண்ட்டுக்கு எப்பயுமே வேகம் தேவையில்லை, ஸ்லோ பண்ணி போகிறது தான் விஷயம். ஸ்லோ பண்ணுறதா வித்தையே, வேகமாக போகிறதா வேஸ்ட்டு. நீ ஸ்லோ பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டண்ட்டு டெவலப் ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், எல்லாம் குட்டி குட்டி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பெருசாக எடுத்தோன்னா ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதுன்னு எல்லாம் பாருங்கள், எல்லாம் அண்டர் சிசிக்கு மாட்டாங்க. அதுவும் சூப்பராக பண்ணுறாங்க. ஹாய் கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் கைஸ். இந்த டிஸ்க்ளைமரு இன்ட்ரோ அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை, இந்த டிஸ்க்ளைமர் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா புதுசாக சேனலுக்கு வர நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்கன்னா, ஸ்டண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு ஸ்டண்ட் பண்ணுறீங்கலாம் நிறையா கேட்குறாங்க. அவங்க கேட்குறது நியாயம் தான். ஏன்னா நிறையா பேருக்கு ஸ்டண்ட்டை பற்றின அவேர்னஸோ ஸ்டண்ட்டை எங்கே பண்ணணுங்கிறது நிறையா பேருக்கு தெரில. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்பாட்டு அண்ட் க்ளோஸ்டு ரோட்டில் தான் நம்ம ஸ்டண்ட்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறோம். நிறைய பேர் அதே மாதிரி கியர்ஸ் இல்லை நிறையா பேர்ட்டன்னு கேட்குறாங்க. இங்கே உங்களுக்கும் சரி, பார்க்குறவங்களுக்கும் சரி, வரவங்களுக்கும் சரி, ஸ்டண்ட்டை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அதை சேஃப்டியாக பண்ணுங்கிறதே தெரியல. அதனால் அவங்க புதுசாக வரவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்கமிங் வீடியோஸில் வந்து அவங்க ரைடிங் கியர்ஸோட பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, கற்றுக்குவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணிடுவோம். சில பேர் ஃபினான்ஸ்னால அவங்களால அதை பை பண்ண முடியல. அதுக்கும் நம்மளால் புரிஞ்ச சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு போங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஸ்டண்ட்டு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்கிட்ட கேட்கவே வேணாம். அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரவுண்டுக்கு வந்துடலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓரளவுக்கு வருமா? நல்லா அடுத்த நாட்டில் அதுக்கு என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் பவராக ஏற்றிக்கணும். ஃபஸ்ட்டு ஏற்றுறீங்களா ஹைட்டு, அந்த ஹைட்டு நல்லா ஏற்றிக்கோ. அப்போ தான் அடுத்தடுத்த த்ராட்டில் கொடுக்கும்போது ஹைட்டு கம்மியாக இல்லாமல் ஒரே ஹைட்டில் வண்டி போச்சுன்னா இறங்காது. ஹைட்டு மிஸ் மேட்ச் ஆகும்போது வண்டி இறங்கிடும். ஒரே மாதிரி ஹைட்டில் கொண்டு போ. ஃபஸ்ட்டு நல்லா ஹைட் ஏற்றிக்கோ. ஃபஸ்ட்டே ஹைட் ஏற்றிக்கோ. இந்த பக்கம் நாங்கள் பண்ணுறோம், அந்த பக்கம் நீங்கள் பண்ணிங்க. என்ன ப்ரோ, ஷூ எதுவுமே போடாமல் கீழே வந்து அடிபட்டுரும் ப்ரோ. எல்லாம் போட்டாங்க, கண்டிப்பாக சொல்லித்தரேன். என்ன ப்ரோ, பள்ளிப்பாளையமா? கொல்லிமலையிலேருந்து வரீங்களா? சரி. கொஞ்சம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல. புரியல. ஓ, ஜாயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்டா. நீங்கள் சர்ருபுருன்னு போகிறீங்களே, சின்ன பையன்லாம் அடித்து பறக்க விட்டிங்கன்னா அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கே அந்த அப்பாச்சு? அது அங்கே இருக்கு. அதையும் மட்டும் நீங்கள் அங்கேருந்து அது ஹெல்மெட் இல்லை ப்ரோ. ஹெல்மெட் இல்லையா? எல்லாம் சேஃப்டி வேணுமே ப்ரோ. சேஃப்டி இருந்தால் தான் கொஞ்சம் கரெக்டாக கற்றுக்க முடியும், கீழே விழுவாமல். அதான் பார்த்தேன். இல்லை, இந்த வாரம் எப்படி என்னன்னு பாருங்கள். அடுத்த வாரம் ஃபுல்லாக எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு நான் பொறுப்பு ஃபுல்லாக சொல்லித்தரத்துக்கு. நீங்கள் சேஃப்டியை மட்டும் பண்ணால் போதும். சரிங்க, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துன்னு ஸ்டாப்பிலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். கொஞ்சம் சேர்த்து எடுத்துனாலும் தலையிலாம் வந்துடுவீங்க. விழுந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுரும். அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் சேஃப்டிக்காக பார்த்து வந்துட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு லொக்கேஷன் பார்த்துட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன், நல்லா சொல்லியிருப்பேன். இது எடுத்துகிட்டு வாங்க. ஓ, சும்மா பார்த்துட்டு. சரி ப்ரோ, அப்போ பார்த்துட்டுனா நீங்கள் பத்திரமா பார்த்துட்டு மட்டும் போங்க ப்ரோ. அடுத்த தடவை நீங்கள் வாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு என்னை சொல்லித்தரலாம். நீங்கள் ஏன்னு கேளுங்க, ஃபீஸ்லாம் அடுத்து. நீங்கள் எல்லாம் சேஃப்டியாக வாங்க, நான் சும்மா கூட சொல்லித்தரேன். சரிங்களா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் இவங்க பண்ணிட்டோம். அப்புறம் எப்படி போகுது? நாசமாக போயிருக்கோம். நான் நவந்து உட்காடுறேன். அந்த பக்கம் நவந்து உட்காந்துக்கோ. நவந்து உட்காந்து ட்ராவல் கொடுத்து அழுத்தி போயிட்டே இருக்கு. ஒரே ஆஃப் பண்ண நல்லா அந்த பக்கம் நவந்து உட்காந்துக்கோ. இந்த பக்கம் பிரேக்கு மட்டும் கால் இருந்தால் போதும். ட்ராவல் கொடுத்து இழுத்து ஏற்றிக்கோ. ஏற்றிட்டியா? லைட் வந்துடும். இந்த ஹேண்டில் வந்து இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த த்ராட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினதுக்கப்புறம்
தேவைன்னா மட்டும் பிரேக்கு. அந்த பிரேக் எப்போ அடிக்கணும்னா ஃபுல்லாக ஓவராக ஹைட் வந்துருச்சு அப்படின்னா மட்டும் லைட்டாக பிரேக்கு. ஹைட் கம்மியில் போயிட்டு இருந்தால் பிரேக் அடிக்க தேவையில்லண்ணா? என்னடா ஹைட்டு கம்மியில் இருந்தால் பிரேக் அடிக்க தேவையில்ல. ஹைட் இவ்வளோ ஹைட்டில் இருந்தால் நீ பிரேக்கை யூஸ் பண்ண தேவையில்ல. நல்லா ஒரு ஹைட்டு வந்து நீ பின்னாடி தட்டி தட்டி நிறுத்துறல்ல, அப்போ மட்டும் இது பண்ணி. ஃபஸ்ட்டு வண்டி ஏறுது இல்லை, ஃபஸ்ட்டு ஹைட்டு ஏறினதுக்கப்புறம் த்ராட்டில் இப்படிலாம் கொடுக்காது, கிருக்குன்னு சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக த்ராட்டில் கொடு. இப்போலாம் வேகமாக கொடுத்தீங்கன்னா வண்டி இறக்கி விட்டு போயிடும். நல்லா சீட்டில் உட்காரு, பிரேக்கில் காலை வச்சு இது பண்ண, பிரேக்கில் காலை வச்சு தானே பண்ணுற, இந்த பக்கம் கால் நல்லா வச்சுக்கோ. எப்போ தெரியுமா பிரேக் அழுத்தணும்? வண்டி ஓவராக ஹைட்டு வருது இல்லை, அப்போ மட்டும் லைட்டாக தொட்டு மட்டும் விடு, வண்டி இறங்கும். இறங்கினதுக்கப்புறமா அடுத்த த்ராட்டில் கொடு. இவ்வளோ ஹைட் இருக்குது இல்லை, இவ்வளோ ஹைட்லேருந்து வண்டி இப்படி நீ பிரேக் அடிக்கும் போது இறங்கும் போது மட்டும் த்ராட்டில் கொடு. மேலே இருக்கும்போது த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா பின்னாடி தட்டிடும். சரியா? நான் சொல்கிற மாதிரி பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா அந்த பக்கம் நவுந்து உட்காரு, இந்த பக்கம் பிரேக்கு மட்டும் வச்சா போதும். நான் நவுந்துக்கிறேன். அப்படி உட்காரு, தூக்கு. நான் மெதுவா வேகமாக கொடுக்காத, ஒரு ஹைட்டு வச்சுக்கோ. வண்டியை ஹைட் வச்சு த்ராட்டில் வந்து லைட்டாக கொடு. ஆக்சிலேட்டர் கொடுக்குறல்ல, அதை வந்து இப்படி தான் கொடுக்காத, ஓரளவுக்கு இப்படி கொடுத்து ஸ்லோவாக போ. ஸ்டண்ட்டுக்கு எப்பயுமே வேகம் தேவையில்ல, ஸ்லோ பண்ணி போகிறது தான் விஷயம். ஸ்லோ பண்ணுறதா வித்தையே, வேகமாக போகிறதெல்லாம் வேஸ்ட்டு. நீ ஸ்லோ பண்ணி பார்க்கலாம். அப்படி லைட்டாக நல்லா ஹைட் வரட்டு. இன்னும் கொஞ்சம் கூட ஃபஸ்ட்டு ஹைட் ஏற்றிக்கோ. ஹைட் ஏற்றினதுக்கப்புறமா இப்போ கொடுத்தல அதே மாதிரியே கொடுத்து சும்மா பிரேக்கை தொட்டு வந்துட்டே நீ பாட்டுக்கு. ப்ரோ ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க, நான் அப்படியே சொல்கிறேன். ஆரம்பிக்கலாம். பண்ணுவீங்கல்ல? பண்ணுவேன். ரொம்ப தூக்கினா வச்சுக்கோங்க, அப்படியே வண்டி இறங்கிடுறேன். வண்டிலாம் இறங்கக்கூடாது, என்னானாலும் பிரேக் அடிக்கணும். இறங்கிடுறேன், இறங்கக்கூடாது, என்னானாலும் பிரேக் அடிக்கணும். ஒவ்வொரு டைம் பிரேக்கிங் வர மாட்டேங்குதா? அது வர பதட்டத்தில் வராது, ஆனால் வர வைக்கத்தான் ப்ராக்டிஸு. ஒரு 1000 தடவை அடித்தாலும் ஒரு 300 தடவை வந்தாலும் நமக்கு ப்ளஸ்ஸு தான். அதனால் 1000 தடவை பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் எப்பயும் மறக்காது. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மறந்துடுங்க, நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுன்னா, வண்டி ஏறுதா, இவ்வளோ ஹைட் ஏறுதா, பிரேக் அடித்து ஃபஸ்ட்டு இறக்குங்க, பின்னாடி தட்டாமல். நல்லா ஹைட் ஏற்றி பிரேக் அடித்து இறக்குங்க. அடுத்து எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஸ்டண்ட்டை பற்றின அவேர்னஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சின்ன சிசி பைக் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஜாலியாக. காலை தூக்கக்கூடாது, கால்லாம் தூக்கக்கூடாது. பிரேக்கர் அழுத்த ரெடியாக இருக்கணும். ஓவர் ஹைட் வந்துருச்சுன்னா பிரேக் அழுத்த ரெடியாக இருக்கணும். கால்லாம் நீ இப்படி தூக்கிட்டு இருக்கிற, நல்லா அமுக்கு, ஒன்றாவது. சூப்பராக பண்ணுற, அப்படியே பண்ணு. த்ராட்டில் வெறியாக கொடுவனே, த்ராட்டில் நல்லா கொடு, அப்போ தான் போவோம். பார்த்து நானும் பண்ணுறேன்னு எதாவது பண்ணி விட்றாத, பொறுமையாக பண்ணு. அந்த ஓரமாக பண்ணு, குறுக்க வராத. இங்கே பாரு, இந்த பாதிக்கு அப்புறம் வராத, இந்த பாதிக்கு அப்புறம் அவங்க பண்ணுவாங்க, இந்த பாதி நீ பண்ணு. இங்கே ஏற்றி அது வரைக்கும் போ, திரும்ப அங்கே திருப்பி இது வரைக்கும் வந்துடு. இது தாண்டாத, அவங்க அதுக்குள்ளே பண்ணிட்டோம், இடிச்சுக்குவீங்க. ஹாய், த்ராட்டில் கொடுத்துட்டே அடுத்தடுத்து த்ராட்டில் கொடுத்துட்டே விடாத. வண்டி த்ராட்டில் விட்டினா வண்டி இறங்கிடும்.
இதே தான் இப்போ பண்ணல, அதான் கரெக்டு. அதே மாதிரியே பண்ணி வீலி வந்துடும். அவ்வளோதான். அந்த பக்கம் நவுந்து உட்காந்துக்கோ, அந்த பக்கம் இப்போ நவுந்து உட்காந்துக்கோ. அவ்வளோதான், சூப்பராக பண்ணுற. இன்னும் ஒரு 10 டைம் ஏற்றி இறக்கிட்டேன்ட்டு சொல்லு. அடுத்து எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். ஸ்டாண்டை கட்டுறா. இதாவது பரவாயில்ல. வந்தப்போ ஒரு ஸ்டெச் அடித்தான். அதை பார்த்து தான் கண்ணிலே தண்ணி வந்துருக்கும் உனக்கு. காலையே ஊனிட்டு பிரேக்கே பிடிக்காமல் சுற்றுறாம்பா. ஓ அடிச்சிட்டா. அங்கேயே போ, இங்கே வரக்கூடாது, இடிச்சுக்குவாங்க. அங்கே வா திருப்பிக்கா. இங்கே பாரு, நீ பயங்கர ஆர்வ கோளாறாக்குற. கை காலை உடச்சிக்காத, சொல்கிறத மட்டும் கேட்டு பொறுமையாக பண்ணு. இப்போது வண்டி ஏறுதா, ஏறி பிரேக் அடித்து இறக்குறியா. இப்போ பிரேக் அடிக்காத, லைட்டாக மேலே ஏறினோடனே அதே மாதிரி லைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக த்ராட்டில் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போ. வண்டி பின்னாடி வருதுன்னா பயத்தில் காலை தூக்காத, லைட்டாக பிரேக்கை தொடு, வண்டி இறங்கும். சரியா? வண்டி ஓவராக வருதுன்னா காலை தூக்காத, கற்றுக்க முடியாது. கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஓவராக ஏறிச்சுன்னா பிரேக் அடி. ஓகேவா? பொறுமையாக பண்ணு. பொறுமையாக பண்ணு. சூப்பராக பண்ணுற. பொறுமையாக பண்ணு. சரியா? எப்படி சொல்கிறது, ஏற்றதெல்லாம் ஏற்றிடுற, பிரேக் அடிக்காமல் அப்படியே உடனே இறக்குற. நல்லா பிரேக் அடித்து வண்டி இழுத்துட்டு வா. இங்கே பாரு, ஓட்டுறதெல்லாம் ஈஸி தான். நான் வேகமாக ஓட்டுறேன்னு கீழே விழுந்துடாத. சொல்கிறது மட்டும் கேட்டு பண்ணு, பொறுமையாக பண்ணு. எல்லாம் பண்ண விட மாட்டேன், மெதுவாக பண்ணு. இங்கே பாரு, ஏறின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக த்ராட்டில் கொடு. பொறுமையாக பண்ணு. சைடு தாண்ட முதல்ல கட்டுறா, சென்டர் தாண்ட முதல்ல கட்டுறா. சரக்கு பார்த்துடா, வீலை அடித்து அப்படியே குத்தி நின்ற போகுது. உளுந்தேட்டியா? அப்படிலாம் பண்ணாத தம்பி, ஒரு நேரம் போகிற ஒரு நேரம் இருக்காது. பிரேக் அடிச்சு போடா, பிரேக் அடிச்சு போடா. பிரேக்லேருந்து காலை இவ்வளோ தூரம் தூக்கிட்டு இருக்கிற. பிரேக் நல்லா அழுத்து, இன்னும் கொஞ்சம் ஹைட்டு ஏற்று. சூப்பராக பண்ணுற, அப்படியே பண்ணு, ஓடு.
அவ்வளோதாங்க ஸ்டண்ட்டு டெவலப் ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாம் குட்டி குட்டி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பெருசாக எடுத்தோன்னா ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதுன்னு எல்லாம் பாருங்கள் எல்லாம் அண்டர் சிசிக்கு மாட்டாங்க. அதுவும் சூப்பராக பண்ணுறாங்க. யாரையுமே குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, எல்லாருமே பட்டாசாக பண்ணுறாங்க. பிரேக்கு டே ஏற்றது பேசுடா, பிரேக் அடி. வரமாட்டேங்குதா? வந்துருச்சுன்னா வீலியே முடிஞ்சிருச்சுடா, சூப்பராக பண்ணுற. உட்கார முடியலன்னா விட்டுறா, உட்கார முடியலன்னா விட்டுரு. நேராக கீழே வர ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே திரும்பும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகுது. உட்கார முடியல. இல்லை கடவுளே என்னன்னு அங்கே விழுந்துட்டேன். அது இந்த கூம்பு வந்துச்சுல்ல, அது வந்து எலும்புல வலி சீட்டில் உட்கார முடியல. அதனால தான் வெட்டி விட்டேன். அன்றைக்கே போய் சதையில் விழுந்துருக்கும் அடி, அதனால் வலிச்சுட்டு. அதனால தான் இதுவே வண்டி கிரிப் ஓட்டிக்கலாம் பண்ணலாம்னு எலும்புல அடி விழுந்திருக்கும், இல்லைன்னா எகிரிக்குது, இல்லைன்னா சதையில் அடி விழுந்திருக்கும். எகிரி ஆகலாம். பிரேக்கை அடிக்காமல் வேகமாக போயிட்டு இருக்கிற. எங்கே போகிற? பிரேக் அடிச்சுன்னா இன்னும் தூரமாக மாட்டலாம். அதே மாதிரி ஸ்லோவாவா. கொஞ்சம் கொஞ்சமாக த்ராட்டில் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் அடித்து தூரமாவா. சரியா? வாங்க 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 சுரேஷ். எப்படி உன் பேர் கரெக்டாக சொன்னா? இதை மனப்பாடம் பண்ணவே எனக்கு ஒரு என்னடா சந்தோஷமா இருக்குது. போடு போடு. உன்னை நான் அங்கேயே தான் பண்ண சொன்னேன். போடா, இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் பண்ணு, அங்கேருந்து அது வரைக்கும் மட்டும் பண்ணு, அதுக்கு மேலே போவாத. சரியா? வருதா ஓரளவுக்கு? ஓரளவுக்கு வருதா? ஓரளவுக்கு வருது. நான் தூக்கத்து வருது, தூக்கத்தை இறக்கியில் வருது. இல்லை இப்போ என்ன பண்ணுற, ஏற்றினோடனே உடனே பிரேக் அடிச்சு இறக்காம